எம்ஜிஆர் என்டிஆர் 2 பேர் தான் வந்து ஒரு நடிகராக இருந்து முதல்வராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த நடிகருமே வரல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி ஆரம்பித்தார். இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லயனா பாக்யராஜ், டி ராஜேந்தர், சிவாஜி கணேசன், இப்படி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல. ஒரு பெரிய ஹீரோ தாங்க சார். இன்றைக்கி வந்து அவர் நடித்தாருன்னா வந்து 1000 கோடி ரூபா வசூலாகுது. எல்லாம் ஓகே தான், பெரிய படங்கள் நல்ல நல்ல படம்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் என்னென்னா இன்றைக்கி அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடம்லாம் நல்லா கூட்டம் கூடுது. ஆனால் அவரை வந்து ஜனங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிறது இப்போதைக்கு அது ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா ஒரு பெரிய நடிகர் ஒரு சினிமாவிலே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இடத்த வந்து தொடர்றதுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. ஒரு ரஜினிகாந்துக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு ஒரு வந்து வந்திருக்கிறாரு. அதை விட்டுட்டு அவர் போயிருக்கிறாரு. ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஸோ அவரோட எண்ணம் வந்து நிறைவேறட்டும். நம்ம அதுக்காக வந்து நம்ம அது தப்புன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை கரெக்டாக ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்து அதை கரெக்டாக விமர்சனம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து எதை நோக்கி எடுத்திருக்காங்கன்னே தெரியாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நடைமுறையிலே என்னன்னா ஒரு நல்ல படம் கூட என்ன ஆயிடுதுன்னா இவங்களுடைய தவறான விமர்சனம் வரும்போது அந்த படம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ எல்லா யூத்ஸுமே வந்து அவங்கள வந்து ஒரு ஹீரோவை வந்து ஒரு அவங்க நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயக்குனராக எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ வேணாலும் வந்தாக்கணும் அதில் வந்து யாருக்கிட்ட திறமை இருக்கோ, யாருக்கிட்ட தனித்தன்மை இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மாதிரி செல்ஃபோனில் வந்து ரீல்ஸு, இன்ஸ்டாகிராமோ ஒரு சோஷியல் மீடியா வந்து வளராத ஒரு காலகட்டம். இப்போ வந்து ஈஸியாக வளர்ந்துருச்சு. அப்போ வந்து ஓப்பனிங் டோர்ன்றது ரொம்ப நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக தான் இருந்திருக்கும். இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ எல்லா யூத்ஸுமே வந்து அவங்கள வந்து ஒரு ஹீரோவை வந்து ஒரு அவங்க நினச்சிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இல்லை வந்து நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயக்குனராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வளர்ச்சி நல்ல விஷயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் என்னன்னாங்க நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் அது வரட்டும், எவ்வளோ வேணாலும் வந்தாக்களும் அதில் வந்து யாருக்கிட்ட திறமை இருக்கோ, யாருக்கிட்ட தனித்தன்மை இருக்கோ அவங்களால மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் யார் வேணாலும் எதை வேணாலும் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அதில் புகழ் அடைஞ்சிறது இல்லை. அவங்கள்ட்ட என்ன ஏதோ ஒரு பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்கும் அவங்கள்ட்ட. அது ஜனங்களுக்கு பிடிக்கும்போது அது வந்து ரீச் ஆகிடும் உங்களுக்கு. அது ஒவ்வொருத்தரோட டேலண்ட்டை பொறுத்து தான். அது இல்லை, எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கிட்ட கேட்டேன்னா இன்றைக்கி வந்து யூடியூப் உலகத்தில் வந்துட்டுருக்கோம். யாரை பார்த்தாலும் யூடியூப் இல்லாதவங்களும் சேனல் இல்லாதவங்களும் எல்லாம் கிடையாது. எல்லாருமே சேனல் வச்சுருக்காங்க, எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி திரைப்படத்துறை வந்து முன்னேறுதா இல்லை வந்து எப்படி நீங்கள் அதை உங்களோட பர்செப்ஷன் எப்படி இருக்குது சார் உங்களோட? இல்லைங்க, எனக்கு என்னென்னா இதில் என்னென்னா இப்போ இல்லை, இது என்னன்னா ஆளாளுக்கு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு ஒரு படம் வந்தால் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்னன்னா இது வந்து என்னன்னா வந்து யாருக்குமே வந்து எனக்கு என்னென்னா ஒரு சிலர் மட்டும்தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதை கரெக்டாக ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்து அதை கரெக்டாக விமர்சனம் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து எதை நோக்கி எடுத்திருக்காங்கன்னே தெரியாமல் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஆகுதுனாக்கா வந்து அவங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 பத்திரிக்கை தான் இருக்கும் உங்களுக்கு. அவங்க வந்து அந்த பத்திரிகையில் விமர்சனம் வரும், அதை பார்த்துட்டு ஜனங்க வந்து சரி அந்த படம் நல்லா இருக்காதுன்னு முடிவு பண்ணி போவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையே. நிறையா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய யூடியூப் ஆளாளுக்கு ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு வந்து படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தோணுனதை விமர்சனம் பண்ணிட்டு இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறையில் பார்க்கும்போது அவர் கெட்ட விஷயமா தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு தேட்டருக்கு வந்து ஒரு வாரம் தாக்கு பிடிச்சாதான் வந்து அதுக்கப்புறம் அது வெற்றியாக தோல்வியாங்கிறதே தெரியும். ஜனங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஜனங்களுக்கு பிடிச்சி தானே அது பாஸ் ஆகி வரணும். ஜனங்களுக்கு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க ஒரு 100 பேர் வந்து யூடியூப்பில் வந்து நடத்திக்கிட்டு அந்த படத்தை பற்றி அவங்கவுங்களுக்கு தோணுன கருத்தை வந்து பப்ளிஷ் பண்ணி விட்றாங்கல்ல. அது அப்போ என்ன ஆகுனா 3வது நாள் 4வது நாள் போகும்போது அந்த படம் தடுமாற ஆரம்பிச்சிருது. ஸோ நடைமுறையிலே இருக்குது இந்த பிரச்சனை. நீங்கள் ஃபியூச்சருக்கே போக வேண்டாம். நடைமுறையிலே என்னென்னா ஒரு நல்ல படம் கூட என்ன ஆயிடுதுன்னா இவங்களுடைய தவறான விமர்சனம் வரும்போது அந்த படம் வந்து பாதிக்கப்படுது. ஓகே. ஸோ அது வந்து ஒரு திரைப்படத்துறைக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு தப்பான ஒரு இதாக தான் இருக்குது. அந்த பார்வையே தப்பாக இருக்குது.
ஒரு சில எல்லாரையும் நம்ம சொல்லலை, ஒரு சிலர் வந்து கரெக்டாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதில் என்னென்ன நிறைய பேருக்கு காழ்ப்புணர்ச்சி வேற. இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு என்ன அப்படின்னா, நேரடியாக வந்து அந்த டைரக்டரோட வந்து அவங்களுக்கு பகை இருக்கும், இல்லை அந்த ஹீரோவோட பகை இருக்கும். ஒரு தடவை இன்டர்வியூ கேட்டிருப்பாங்க, அவன் கொடுத்துருக்க மாட்டான், எங்கேயோ ஒரு இடத்துல திமுறா பேசியிருப்பான். இதெல்லாம் அவங்க வாய்ப்பு வரட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்பாவும் நல்ல படத்தில் நடிச்சிருப்பான், ஆனால் மட்டமாக விமர்சனம் பண்ணி விட்டுருவாங்க இந்த பழைய பகையை மனசில் வச்சுட்டு. இதெல்லாம் நடக்குது. இது என்னன்னா, ஒரு ஜென்யூன் பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா, ஒரு ஜென்யூன் மீடியா, ஜென்யூனா ஒரு சேனல் நடத்துறவங்க வந்து இந்த தப்பை செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க இண்டிவிஜுவலா எல்லாருமே ஆளாளுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. ஆமா, இவங்க தனித்தனியா வச்சுட்டு இருக்காங்க. பர்சனல் பகை, அவங்களுக்கு பிடிக்காதவங்க நடிச்ச படம் வந்து அவங்கள பத்தி தப்பா சொல்றது, பிடிச்சவங்க படம் வந்தா பாசிட்டிவா சொல்றது, இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது சார். அப்புறம் நீங்க நிறைய ஹீரோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோஸ் நான் குறிப்பாக யாரை கேட்க வரேன்னாக்கா, நடிகர் விஜயோட வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. இன்னைக்கு வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காரு. அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகரா அவர் பாக்குறீங்க, ஒரு அரசியல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு பெரிய ஹீரோ தாங்க சார். இன்னைக்கு வந்து அவர் நடிச்சாருன்னா வந்து 1000 கோடி ரூபா வசூலாகுது, எல்லாம் ஓகே தான். பெரிய படங்கள் நல்ல நல்ல படம்லாம் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் என்னென்னா, இன்னைக்கு அரசியலுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, போகிற இடம்லாம் நல்லா கூட்டம் கூடுது, அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ கூட வந்து திருச்சியெல்லாம் போய் பயங்கரமாக பிரபல்யமாக இருந்தது. நாகப்பட்டினம், திருவாரூர்லாம் போய் பயங்கரமான கூட்டம். அங்கே பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், பயங்கரமான கூட்டம். பேசுகிறாரு, நேரடியாக வந்து சில கட்சிகளை வந்து தாக்குறாரு, எல்லாமே ஓகே. ஆனால் என்ன அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து, அவர் வராரு வரல, அது அவரோட விருப்பம். எனக்கு பிடிக்குதா பிடிக்கலாங்கிற கருத்தை நான் சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? அது அவர் விரும்புறாரு, வராரு. ஆனால் அவரை வந்து ஜனங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களாங்கிறது இப்போதைக்கு அது ஒரு கேள்விக்குறி தான். அவர் நேரடியாக எலெக்ஷனில் இறங்கணும், இறங்கினதுக்கு பிறகு தான் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும். எல்லாரும் என்னன்னா வந்து இந்த இப்போ வர்ற கூட்டம் எல்லாமே வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னா அது யாருக்கும் தெரியாது. இப்போ எல்லாமே வந்து பேசுறாங்க, டிபேட்ஸில் வந்து பேசுறாங்க, அது மாறுங்கிறாங்க, மாறாதுங்கிறாங்க. அது இல்லை, அது யாராலையும் சொல்ல முடியாது. அங்கே வர்றவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்களே. ஏன்னா ஒரு ஒரு நடிகர் அப்படின்னாலே வந்து அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரதான் செய்யும். விஜய்னு இல்லை, இன்னைக்கு அஜித் போறாரு, ஒரு விஜய் சேதுபதி போறாரு, இந்த மாதிரி சின்ன டவுன்களில் போகும்போது எல்லாருமே பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுவாங்க, ஆசைப்பட்டு தான் வருவாங்க. ஸோ அதனால வந்து அது ஓட்டா மாறுமா மாறாதுங்கிறது சஸ்பென்ஸ் தான். நம்ம யாராலையும் வந்து 100% வந்து இல்லை இதெல்லாம் ஓட்டா மாறிடும், அவர் ஜெயிச்சிருவார்னு சொல்ல முடியாது. இல்லைங்க இதெல்லாம் ஓட்டா மாறாது, அவர் தோற்றுருவார்னு யாராலையும் சொல்ல முடியாது. அது நிகழ்ச்சியாக வரும்போது தான் நமக்கு வந்து அது கரெக்டாக என்னங்கிறது ரிசல்ட் வந்து முன்னாடி யாருமே சொல்லவே முடியாது. ஆனால் எனக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெரிய நடிகர் ஒரு சினிமாவிலே இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த இடத்த வந்து தொடர்றதுங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் அமையாது. ஒரு ரஜினிகாந்துக்கு அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு ஒரு வந்து வந்திருக்கிறாரு. அதை அடைகிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா ஒரு பெரிய இடம் வந்து அவருக்கு வந்து கிடச்சிருக்கு, அதை விடுறதுக்கு ஒரு பெரிய மனப்பான்மை வேணும். அதை விட்டுட்டு அவர் போயிருக்கிறாரு, ஜனங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிருக்கிறாரு. ஸோ அவரோட எண்ணம் வந்து நிறைவேறட்டும். நம்ம அதுக்காக வந்து நம்ம அது தப்புன்னுலாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, நம்ம வந்துங்க எம்ஜிஆர் இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்ஜிஆர் என்டிஆர் 2 பேர் தான் வந்து ஒரு நடிகராக இருந்து முதல்வராக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த நடிகருமே வரல. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி ஆரம்பித்தார். இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லயனா பாக்யராஜ், டி ராஜேந்தர், சிவாஜி கணேசன், இப்படி நிறைய பேர் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் யாராலையுமே தாக்கு பிடிக்க முடியல. எல்லாமே ஒரு கட்டத்தில் வந்து கட்சியை விட்டுட்டு திரும்பவும் பழையபடி சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா விஜயோட 10 மடங்கு அவருக்கு அங்கே கிரேஸ் அதிகம். ஸோ அவரே வந்து பிரஜாராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அப்புறம் நடத்த முடியாமல் கலைச்சிட்டு காங்கிரஸோட சேர்ந்துட்டு திரும்ப நடிகர் ஆகிட்டார். ஸோ இப்படி இருக்க சூழ்நிலை. இப்போ எம்ஜிஆரும் என்டிஆரும் வந்து எப்படி ஆனாங்க அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டம் வேற, அன்னைக்கு தேவை இருந்தது. ரெண்டாவது வந்து இவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கட்சியினுடைய பின்னணியில இருந்து தான் வளர்ந்து வந்தார். நேரடியாக வந்து அவர் வந்து நடிகராக வந்துட்டு கட்சிக்கு வரல. ஸோ அந்த பின்னணி இருந்தது அவருக்கு. அந்த பின்னணி இருந்ததுனால அவரால் பண்ணி வர முடிஞ்சது. அன்னைக்கு தேவையும் இருந்தது, ஜனங்களும் வந்து அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் ஒரு தெய்வமாக பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ மீடியாஸ் இருக்குல்ல, இவ்வளோ மீடியாஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் வந்து 10 மாடியிலேருந்து குதிச்சா எம்ஜிஆர் குதிச்சாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு போய் விஜய் குதிச்சாருன்னா விஜய் குதிக்கல, டூப்பு குதிக்கிறான்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியுது அந்த விஷயம். அதனால இவங்க எவ்வளோ தூரம் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது. அது நடைமுறைக்கு வரும்போது வந்து ஜெயிச்சா சந்தோஷம். நம்ம அதுக்காக வந்து நம்ம யாரையும் போய் தடுக்க முடியாது. ஜெயிச்சா சந்தோஷம். அவர் ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, மக்களுக்கு செய்யட்டும், அதுவும் சந்தோஷம் தான் நமக்கு. சரிங்க
சார் உங்கள் திரைப்பட உறவுலையும் சரி உங்கள் எழுத்துத்துறையிலையும் சரி ஒரு மைல் ஸ்டோன் தாண்டி நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இதில் போயிட்டுருக்கீங்க. உங்களை மாதிரியே சாதிக்க துடிக்கிற திரைக்கு வரணும், நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், இல்லை ஒரு நாவலாசிரியர் ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அறிவுரைனா என்னவா இருக்கும் சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னென்னாங்க, ஒரு துறைக்கு யாருக்கு வேணாலும் வந்து ஆசை வரலாம், நம்ம வந்து இப்படி ஆயிடணும் அப்படின்னு ஆசை வரலாம். ஆனால் அந்த துறைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி அதுக்கான நாலேஜை வந்து வளர்த்துக்கணும். இப்போ இன்றைக்கி நிறையா ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. யூடியூப்லேயே நீங்கள் போனீங்கன்னா இப்போ ஒரு இயக்குனராவது எப்படி அப்படின்னு தட்டிங்கன்னா ஒரு 100 பேர் பேசியிருப்பான். அதை கேட்கணும் உட்காந்து. ஒரு இசையமைப்பாளராவது எப்படின்னா அதுக்கு ஒரு 100 பேர் பேசியிருப்பானுங்க. இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அன்றைக்கெல்லாம் நான் வந்தப்பெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் திரைப்பட கல்லூரி இருக்குது, அங்கே டைரக்ஷன் எடிட்டிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துறை, நீங்கள் எந்த ஒரு துறைக்குலையும் நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளனாவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு ஓவியராகவோ இல்லை ஏதோ ஒரு படைப்பாளியாக வரணும் அப்படின்னா முதல்ல அந்த துறை சார்ந்த அறிவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை முதல்ல ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் அது நமக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு தெரிஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அது முயற்சியில் இறங்கணும். முயற்சியில் இறங்கினதுக்கப்புறம் திறமை, அந்த திறமையை வந்து நம்ம வந்து மேம்படுத்திக்கிட்டே வரணும். அதாவதுங்க 100% வந்து உங்களை நீங்கள் வந்து அதுக்கு ஒப்படைக்கணும். வந்து இளையராஜா வந்து இன்றைக்கி வந்து 1500 படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னா அவர் 100% 200% இசையாகவே மாறிட்டார். அவர் இசையாகவே அவரே சொல்கிறாரு. நான் வந்து அவர் சொல்கிறாரு வந்து இப்போ கூட ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு வந்து இந்த பாட்டுக்கு இந்த மியூசிக் தான் வந்து போடணும்னு எப்படி தோணுதுன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு சீனை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு 5-6 ஐடியா வந்துடும், பார்த்த உடனே 5-6 ஐடியா வந்துடும். ஆனால் நான் பேப்பரில் என்ன எழுதுறேனோ அப்போதைக்கு என்ன எழுதுறேனோ அதுதான் அந்த சீனில் வரும் அப்படிங்கிறது. நான் அப்போதைக்கு எழுதுறேன் வருதுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அது வந்து 100% இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் வரும். நீங்கள் டைவர்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களால் சாதிக்க முடியாது. ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. டெடிகேஷன் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த துறையில் வந்து நீங்கள் பெரிய சாதனையாளராக வரலாம். எல்லாருமே அப்படி தான், அதுலேயே இருக்கணும், அதையை பற்றியே சிந்திச்சிட்டு இருக்கணும். அதுக்குள்ளேயே இருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வரலாம். ஆசை மட்டும் இருந்தால் வர முடியாதுங்க. அது வேற, ஆசைங்கிறது ஒரு தூண்டுகோல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து திறமை, விடாமுயற்சி, அர்ப்பணிப்பு இது இருந்ததுன்னா வந்துடலாம். இது இப்போதைக்கு வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஓப்பன் காம்படிஷன் தான். இங்கே வந்து ஜாதிக்கோ இன்னாருடைய வாரிசோ அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட திறமை இருந்ததுன்னா வந்து ஜெயிக்கலாம். திறமை இருந்தால் மேலே வரும். ஆமாம், நல்ல விஷயம் சார், அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இளைய தலைமுறைகிட்ட பார்த்தீங்கன்னாக்கா வாசிக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. எல்லாம் விஷுவலாக தான் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி எதனா ஒரு ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க. அது நாங்கள் சில விஷயத்தில் பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா நீங்கள் என்னன்னாங்க, புத்தக அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகே, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ வெற்றிமாறன் ஏன் மற்ற டைரக்டர்கிட்டேருந்து வித்தியாசமாக தெரிகிறாரு? புரியுதா உங்களுக்கு? ஏன் தெரிகிறாருன்னா அவருக்கு படிக்கிற பழக்கம் இருக்குது. அவர் வெட்கை அப்படின்ற ஒரு நாவலை படித்ததுனால தான் அவரால் வந்து இன்றைக்கி வந்து அசுரன்ற ஒரு படத்தை எடுக்க முடியுது. இப்போ நீங்கள் படிக்காமே வந்து படம் பார்த்தே படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த படங்களோட பாதிப்பு தான் இருக்கும் மொழியோ ஒரு புது விஷயம் உங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு எழுத்தாளனோட ஒவ்வொரு படைப்பும் வந்து இன்னும் ஒவ்வொன்றும் ஒரு தனி உலகம், வேற ஒரு வாழ்க்கையை வேற ஒரு இதை காட்டுறோம் அவங்க கண்ணு முன்னாடி. இப்போ பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதை பார்க்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா, இதை நம்ம ஏன் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் படமாக பண்ணும்போது ஒரு விஷுவலாக பார்க்கும்போது ஒரு புது விஷயமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது நீங்கள் வந்து நாவல் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து, புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நிறைய புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஒவ்வொரு எழுத்தாளனும் வந்து என்னென்னா பல நாட்கள் வந்து அதிலேயே வாழ்ந்து பயணம் செஞ்சு அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸை எடுத்து தான் எழுதுகிறாங்க. அப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஒரு சைடு வெறும் சினிமாவே பார்த்துட்டு சினிமா எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது விஷயம் கிடைக்காது. அப்போ புது விஷயம் வேணும்னா நீங்கள் இந்த சைடு படித்து தான் ஆகணும். படித்தா மட்டும்தான் நீங்கள் புது விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியும். படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டினரியான ஒரு டைரக்டராக இருந்துட்டு போக வேண்டியதான். நீங்கள் எல்லாருமே எடுத்துங்க, மணிரத்னமாக இருக்கட்டும், பாரதி ராஜாவாக இருக்கட்டும், பாலுமகேந்திராலாம் ஒரு பெரிய லைப்ரரியே வச்சுருக்காரு வீட்டில், அவ்வளவு படிச்சிருக்கிறாரு. அதனால தான் அவங்களால மற்ற டைரக்டர்கிட்ட வித்தியாசமான டைரக்டராக தெரியுறாங்க. அவங்களாம் படிக்கணும், நிறைய படித்தா தான் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான கதைகளை கொடுக்க முடியும், நல்ல திரைக்கதைகளை வந்து அமைக்க முடியும், நிறைய சீன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஆர் செல்வராஜ் இருக்கார் ரைட்ரு, அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய படிப்பார்.
படிக்கிறதுனால தான் அவரால் வந்து நிறைய முதல் மரியாதை இப்படி நிறைய வித்தியாசமான கதைகளை வந்து கொடுக்க முடிஞ்சது. ஏதாவது ஒரு அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் உங்களுக்கு, கிடைச்சி அதை பிடிச்சிட்டு போனீங்கன்னா ஒரு புது படமாக வந்து அமையும். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இதுலேயே வந்து நீங்கள் இப்போது கரண்ட்டில் இருக்கிற நிறைய டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லப்பர் பந்து டைரக்டராக இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ டைரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ் என்னென்னா புத்தகம் படிக்கிறவனா இருப்போம். சாதாரண ஒரு படத்தை எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பறிவு இல்லாமல் தான் இருப்பானுங்க. புத்தகம் படித்தீங்கன்னா கண்டிப்பாக மைண்டை சேஞ்ச் பண்ணுவது. ஏஐன்னு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல சார், இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம திரைப்படத்தோட அடாப்ட் ஆகும்ன்ற நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? எப்படி? இல்லைங்க, அது என்னன்னா ஒரு படத்தையே முழுசாக எடுக்கிற அளவு கூட அது அந்த விஞ்ஞானம் வளர்ந்துடும். நீங்கள் எதுவுமே வேணாம், பட்டனை தட்டினா ஒரு படம் வந்துடும். அது ஃபீட் பண்ணிட வேண்டியதான். நீங்கள் அஜித் நடிக்கிறாரு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணுறாருன்னு ஃபீட் பண்ணிங்கன்னா அது கொடுத்துரும் ஒரு முழு படத்தையே. பட் என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம சிந்திச்சு நம்ம எடுக்கிறது இருக்குல்ல, நம்ம சிந்திச்சு நம்ம எழுதி நம்ம எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலான ஒரு படத்தை அதால் கொடுக்க முடியாது. நம்ம இண்டிவிஜுவாலிட்டி இருக்குல்ல, நம்மளா தயாரிக்கிறது, நம்மளா சிந்திச்சு எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈக்குவலாக அதால் தரவே முடியாது. வளர்ந்துக்கிட்டு போவோம், அது வேறு விஷயம். அது ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். நீங்கள் அரிசி உணவு சாப்பிட்றதுக்கும் வந்து ரப்பரை வந்து அவிச்சு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, புரியுதா உங்களுக்கு? சரி, இந்த டேஸ்ட் வேறு அந்த டேஸ்ட் வேணாம் இல்லை, கண்டிப்பாக இது இருக்கும். அதை வந்து என்னென்னா நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கலாம்னு ஒன்று இருக்குது. ஒரு இப்போ சிஜி பயன்படுத்துகிறோம்ல, அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இப்போ வந்து குரலை மாற்றி பாட வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. அதுக்காக ஒரு முழு படத்தை எடுக்கிற அளவுக்கு அது வளரும், கண்டிப்பாக வளராமல் போகாது. ஆனால் அது கரெக்டான ஒரு ப்ராஜெக்டாக இருக்காது நமக்கு. நம்ம கிரியேட் பண்ணணுங்க. நம்ம இந்த இடத்துல இந்த மாதிரி சீன் வரணும், இந்த மாதிரி வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரணுங்கிறது நம்ம சிந்திச்சு செயல்பட்டு எடுக்கிறது தான் ஒரு நல்ல படைப்பாக இருக்கும். தேங்க்யூ சார். அது ஒரு மெக்கானிசமாக தான் இருக்கும் அது. சார், இப்போ இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோ இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர் ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். அதாவது ஒரு ஹீரோயின் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க டக்குன்னு? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்க, அதாவது நம்ம வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து பாலச்சந்தர். ஏன்னா 100 படத்துக்கு மேலே பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப எனக்கு என்னென்னா ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், கேரக்டரைசேஷன் பண்ணுறது இருக்குல்ல, அவர் அழுத்தமாக பண்ணுவார். அவர் இன்றைக்கி அவருக்கு மிஞ்சின டைரக்டர் யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் பாலச்சந்தரை ரொம்ப பிடிக்கும். நான் புது அர்த்தங்கள் படம் பார்த்து தான் என் பேரே மணிபாரதின்னு மாற்றிக்கிட்டேன். பாரதியோட அபிமானம் இருந்தால் கூட அதில் வர கேரக்டர் நேம் வந்து மணிபாரதி, ரஹ்மான் நேமு. அதனால தான் நான் மாற்றிக்கிட்டேன், நான் மணிபாரதினே மாற்றிட்டேன். அவ்வளோ வந்து பாலச்சந்தர் வந்து எனக்கு பிடிக்கும். அப்புறம் பிடிச்ச நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு யாரை சொல்ல, விஜய் சேதுபதியை சொல்லலாம் இப்போதைக்கு. பழைய நடிகர்களில் கேட்டிங்கன்னா கமலஹாசனை சொல்லுவேன். இப்போ இருக்கிறதுல வந்து விஜய் சேதுபதியை பிடிக்கும். ஹீரோயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சரிதா எப்போவுமே பிடிக்கும். ஏன்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் பிடிச்ச நட்சத்திரங்கள் நமக்கு. தேங்க்யூ சார். எங்களோட விண்ணப்பத்தை ஏற்று நீங்கள் வந்து இவ்வளோ தொழுவு எங்கள் கூட வந்து நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக ரொம்ப அருமையாக அழகாக சொல்லியிருக்கீங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் வந்து ஒரு யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கீங்கன்னு தான் நாங்கள் சொல்ல முடியும். உங்களுடைய பணி மேலும் சிறக்க, இன்னும் கடவுளுக்கு நிறைய ஆசீர்வதிக்க எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம். தேங்க்யூ.